மெல்ல மெல்ல செய்தியை ஆரம்பிக்கிறேன். ஒரு பெரிய ஒரு டாபிக் எடுத்து பிரசங்கம் பண்ணுறதை விட காரியத்தை உங்களுக்கு இன்றைக்கி புரிய வச்சுட்டு போகலான்னாக்க நான் வந்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் கடைசி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 22வது அதிகாரம் 11-12 வசனத்தை நம்ம வாசிப்போம். 22வது அதிகாரம் 11-12 வாசிங்க பார்க்கலாம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இங்க பாருங்க, ஆண்டவர் இப்ப 2 குரூப்பா பிரிக்கிறார். என்னையே பார்த்துக்கிடுங்க, இப்ப என்ன பார்த்துக்கிடுங்க. அநியாயம் செய்கிறவனை பார்த்து செய்யாதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? சத்தமா சொல்லுங்களேன். அசுத்தமா இருக்கிறவனை பார்த்து என்ன சொன்னாரு? இன்னும் அசுத்தமா இருக்கு. அடுத்து நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அடுத்து பரிசுத்தம் உள்ளவன். அப்போ 2ஆ பிரிச்சு பார்க்கலாம். ஒரு பக்கத்தில் பரிசுத்தம் நீதி, இன்னொரு பக்கத்தில் அநியாயம் அசுத்தம். சிலருக்கு இந்த வசனத்தை பார்த்தா பயங்கர இன்ட்ரெஸ்ட் வரும். என்ன இன்ட்ரெஸ்ட்? அநியாயம் செய்கிறவனை செய்யண்டான்னா சொன்னார் ஆண்டவர், இன்னும் செய்யுங்கன்னு தானே சொன்னார். என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்ல வந்திருக்கிறாரு? சபைக்கு சொல்லும் போது சொன்னார், ஒன்று அனலாயிரு அல்லது குளிராரு. என்ன அர்த்தம்னா, ஒன்று எப்போ இந்த பக்கத்தில் நெல்லு அல்லன்னா இந்த பக்கத்தில் நெல்லு. இந்த பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு சொன்னேன்? அநியாயமும் அசுத்தமும். இந்த பக்கத்தில் என்னென்ன இருக்கிறது? நீதியும் பரிசுத்தம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை இந்த பக்கத்தில் நிற்போம், திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இந்த பக்கத்தில் நிற்போம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு கூட்டம்னு சொன்னா 6:45 நம்ம இந்த பக்கத்தில். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே. அடுத்து திங்கக்கிழமை காலையில் நைஸாக ஆரம்பிப்போம். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நைஸாக கேளுங்க பார்க்கலாம், நம்ம இந்த பக்கம். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமானனால நான் இந்த பக்கம்தான். என்ன காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். கடைசிக்கு இந்த காலம் என்ன தெரியுமா? காலம் நான் என்னுடைய பரிசுத்தமாய் வாழ வேண்டிய காலம், நீதி செய்ய வேண்டிய காலம். இதுதான் ரைட் டைமுங்க. சரியான டைம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த காலம் இல்லை பாஸ்டர் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் அதுக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துருக்கார். அநியாயம் செய்கிறவன் என்ன நல்லா செய்யுங்க, நான் இப்போ போய் செஞ்சுருங்க, ஏன்னா நரகத்தில் போய் அங்கே செய்ய முடியாதுண்ணா. இல்லை பாஸ்டர் நாங்கள் இப்படி தான் இருப்போம், எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சண்டே கிளாஸில் எல்லோரும் என்ன பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸ்லேயும் யூத் சர்வீஸ்லேயும் நாங்கள் நீதி உள்ளவங்களாக இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்திலேருந்து இன்ஸ்டாகிராமுக்குள்ளாக மூழ்கி இருப்போம். நல்லா மூழ்குங்கன்னா நான் இப்படியாக சொல்கிறது, அநியாயம் செய்கிறவன் பேசுங்க கொஞ்சம், அநியாயம் செய்கிறவன், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக தான் இருக்கணும்னு தானே சொன்னார். அப்போ இன்னும் நல்லா சேட் பண்ணணும்னு ஆகும். ஏன்னா அங்கே போனால் கம்பெனிக்கு சாத்தான் தான் இருப்பான், அவன்கிட்ட தான் சேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆகையினால படம் பார்க்கிறவர்கள் நல்லா பார்த்து, அங்கே டிவிடி ஒன்றும் இல்லை, யூடியூப்பும் கிடையாது,
ஆகையினால் இங்கே தண்ணி அடிக்கிறவர்கள் அங்க டாஸ்மாக் இல்லை. நான் எங்க சொன்னேன்? ஆமா, நம்மளுவ விட்டாலும் அங்க போய் திறந்தாலும் திறந்துச்சா வாய்ப்பு இருக்கு. அநியாயம் செய்கிறவங்க இன்னும் செய்யட்டப்பா, இன்னும் செய்யட்டப்பா. நம்ம எத்தனை பேர் சொல்லுகிறோம், அநியாயம் செய்வதற்காக நான் ஆண்டவர் என்ன ரட்சிக்கல, நான் நீதி செய்கிறவனாக மாறணும் ஆண்டவரே. அந்த நீதியில் எங்கே தெரியுமா துவங்குகிறது? ஞானஸ்நானம் என்பது நீதியாக்கும். இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஞானஸ்நானம் நீதி செய்ய துவங்குகிறோம். நீதியை பைபிளில் பட்டியலாக பார்க்கலாம். எல்லாவற்றிலையும் சபையில் தேவ நீதி இருப்பதாக, நாம் நீதி உள்ளவர்களாக இருப்பதற்கு கர்த்தர் நம்முடைய கரங்களை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாப்பாராக. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவரே நான் சாகிறது வரைக்கும் பாவம் என்னை தொடாமல் காப்பீராக, பாவம் என்னை தொடாமல் காப்பீராகன்னு சொல்லுகிறவங்க அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் எழுதும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையில் அன்னைக்கு லைவ் இல்லை சூழ்நிலையினால அதில் கொஞ்சம் விளக்கமாக நான் பேசியிருந்தேன். இன்றைக்கு அதோடைய ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழுவதற்கு என் கர்த்தரே நமக்கு கிருபை தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் பிரசங்கத்தை கேட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னையிலேருந்து பரிசுத்தமாக வாழணும்னு தோணும். ஆனால் வீட்டில் போயாச்சுன்னா திரும்பவும் பழைய பாவம் உங்களை தட்டிக்கிட்டு தான் இருக்கும். நமக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மற்ற ஒரு பிரசங்கம் பண்ணுவார், அப்போ மன்னிப்பு கேட்டுக்கலாம், நீ தொடங்குன்னு. ஆனாலும் அந்த இடத்திலே நம்மை காக்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நம்ம தனிமையிலே நம்மை பத்திரமாய் பாதுகாக்கிற ஒரு ராஜா ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் உதவியை கேட்டா எந்த நேரத்திலேயும் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்வதற்கு வல்லவராயிருக்கிற அவரிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேல கையை தட்டி ஆமென் என்று அர்ப்பணிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீரே என் நீதியானவர், நீரே என் நம்பிக்கையானவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு பரிசுத்தத்தை பாதுகாத்து அவரை பிடிச்சுக்கிடுங்க, அவரை மட்டும் விட்டுறாதீங்க. எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க பார்க்கலாம். ஏன்னு தெரியுமா, நான் இந்த பிரசங்க தொடங்குறதுக்கு முன்னாலே 3 பேர் கொட்டாய் விடுறத பார்த்தேன். விட்டா விடுவேன் நீ. இப்போ எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி அவங்க வாயை முகத்தையும் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம உங்களால் முடியாது. அங்கே பிடிச்சிட்டு என்ன பார்த்து அங்கே பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்களாலே முடியாது, என்னாலே முடியாது, நம்மாலே முடியாது. நமக்கு பரிசுத்தத்தை தருகிறவர் கர்த்தரே, நமக்கு சமாதானத்தை தருகிறவர் கர்த்தரே, பரிசுத்தமாய் காக்கிறவர் கர்த்தரே. இப்போ அவரை பார்த்து அவங்கள பார்த்து சொல்லுங்க, அவரை மட்டும் பாருங்க, அவங்கள மட்டும் பாருங்க. மரணம் வரைக்கும் உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். 2 கையை தட்டி சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, அவிநீச பவினானையா. நல்ல கை தட்டி சத்தமா அவிநீச பவினானையா. கை தட்டி பாருங்கடா. ஆமென். அவிநீச பவினானையா.
எழுதுங்கப்பா பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, ஓரத்தை மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து தலைக்கு மேல கை தட்டி மனம் நொந்து மருளுகிறே. என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதுங்கப்பா. நமக்குள்ள இருக்க வேண்டியது நீதி செய்யணுங்கிற ஆசை இருக்கட்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கட்டும். என்னால் முடியாதுன்னு சொல்லுவோம், அவர் நம்மை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். உம்மால முடியும் என்று சொல்லுங்கள், அவர் நம்மை பரிசுத்தமாய் அவர் வருநாள் வரை காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார், காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இந்த காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய முதல் பார்ட் என்னவென்றால், ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னான், நீதியும் பரிசுத்தமும். எல்லாரும் சொல்லுங்க. ஒரு 3-4 காரியத்தை டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 2 மத்தேயு 25 எழுதுங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 23வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. 15வது வசனம். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்தும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். 5, 2, 1 சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவனுக்கு 5 தாலந்தை கொடுத்தார், ஒருவனுக்கு 2 தாலந்தை கொடுத்தார், ஒருவனுக்கு 1 தாலந்தை கொடுத்தார். என்னை ரொம்ப சிந்திக்க வச்ச காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாலந்தை கொடுக்கிறார். பாருங்க, இந்த காலம் தாலந்துகளை பயன்படுத்துகிற காலமாக. யாராவது சொல்ல முடியுமா எனக்கு தாலந்து இல்லைன்னு சொல்ல முடியுங்க? எனக்கு மட்டும் ஒன்றும் இல்லை, யாரும் சொல்ல முடியும். குறைஞ்சபட்சம் 1வது இருக்கும். கொடுக்காம யாரையும் விடல. சிலருக்கு 5 கொடுத்தாரு, சிலருக்கு 2 கொடுத்தாரு, 1 கொடுத்தாரு. இன்றைய மதிப்பின்படி ஒரு தாலந்துக்கு விலையை நான் சொல்கிறேன். இன்றைய மதிப்பின்படி ஒரு தாலந்தோடைய விலையை சொல்லுது. ஒரு தாலந்து என்பது அமெரிக்க டாலர் படி 6 லட்சம் அமெரிக்க டாலர். அப்போ இந்திய ரூபாயின்படி எவ்வளோ வரும்? 6 லட்சம் இன்று 90 போட்டு பாருங்க. 6 லட்சம் என்று 90 ஏறக்குறைய 5,40,00,000. ஒரு தாலந்துக்கு விலையை பாருங்க. ஒரு தாலந்துன்னா அவ்வளோ பெரியதுங்க, அவ்வளோ பெரியது. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நம்பி இவங்க கையில் இந்த தாலந்தை கொடுத்தா உபயோகப்படுத்துவாங்க. உங்களுக்கு பாடுற தாலந்து இருக்கலாம், நீங்கள் பாடுங்க. சிலருக்கு பாட்டு எழுதுகிற தாலந்து இருக்கலாம், நீங்கள் பாட்டு எழுதுங்க. ஒரு பிள்ளைக்கு நீங்கள் சண்டே கிளாஸ் சொல்லிக் கொடுக்கறதாக இருக்கலாம், சொல்லிக் கொடுங்க. நீங்கள் அது தாளத்தை மட்டும் உபயோகப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா ஆண்டவர் கணக்கு கேட்பார், கணக்கு கேட்பார். நாங்கள் இந்த ஒரு 10 நாள் இருக்கோம். நாங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ண ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர் நம்ம இடத்துல நம்பி தந்து விட்டது ஏதாவது உண்டாது? சில ஊழியங்களை செய்வதற்கு கொடுத்து ஏதாவது விட்டிருக்கிறோமா?
இன்றைக்கு இங்கே ஆராதனை நடத்த தம்பி பிராங்க்லின் இங்கே ஆராதனை நடத்திட்டு இருக்கிறதான நேரத்தில் ஆவியானவர் என்னை திரும்ப திரும்ப என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தார். இந்த வார்த்தையை சொல்றதுக்காக திரும்ப திரும்ப உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தார். நான் இன்னைக்கு எழுதி கொண்டு வந்த பிரசங்கத்தை வேணா உங்களுக்கு போகும்போது காட்டுறேன். இது அல்ல, இந்த வார்த்தையை ஆண்டவர் திரும்ப திரும்ப எனக்கு உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். யாருக்குன்னு தெரியாது. ஆண்டவர் நம்ம நம்பி ஏதாவது தாளந்து கொடுத்திருப்பாருன்னா அதை பயன்படுத்துங்க. பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் நம்ம நம்மிடத்தில் தாளந்துகள், ஒரு தாளந்து எவ்வளவு விலைன்னா 5 தாளந்த என்ன நம்பிக்கையில கொடுத்தாரு பாருங்க. எஜமான் எவ்வளவு பணக்காரன்னு பாருங்க, நம்மளை எவ்வளவு நம்புறாருன்னு பாருங்க. நம்ம ஒரு கையில காசு கொடுத்தா 10,000 ரூபா ஒருத்தன் கடன் வாங்கலானே. இன்னைக்கு பத்திரத்தில் எழுதி வாங்கிட்டு 10,000 ரூபா கடன் கொடுக்குறாங்க. ஒரு பேங்க்ல நீங்க ஜுவலை வச்சாதான் கொஞ்சம் அதுக்கேற்ற காசு. 2 லட்சம் ரூபா ஜுவலை வச்சாதான் அதுவும் பிசுக்கி அந்த இது இந்த இது அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ்னு போட்டு 1.5 லட்சம் ரூபா கையில் தரான். இவர் ஒரு நிபந்தனை இல்லாம ஒன்னே ஒன்று மட்டும் அவர் நினைச்சாரு, நம்பினார். இவங்க கையில கொடுத்தா இவங்க செய்வாங்கன்னு நம்பினார், இவங்க பயன்படுத்துவாங்கன்னு நம்பினார். ஒரு ஆளுக்கு நீங்க ஆண்டவரை பற்றி சொல்றதா இருந்தாச்சுன்னா அது ஒரு தாளந்த விட்டுறாதீங்க, பயன்படுத்துங்க. நேற்றுக்கு எனக்கு ஒரு ஐயா எனக்கு கால் பண்றாரு. நம்ம சர்ச்சு நம்பர் இருக்குல்ல, அதை நம்ம கைப்பிரதியில் பார்த்து அவருக்கு வயசாகி எனக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்குறாரு, ஐயா நான் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து கூப்பிடுறேன், உங்கள் கைப்பிரதி ஒன்று என் கையில் கிடச்சிச்சு, உங்கள் கைப்பிரதி எனக்கு கொஞ்சம் அனுப்பித்தாங்க ஐயா. வயசாகுது ஐயா, உங்களுக்கு ரொம்ப வயசாகுது. பேச திணறாரு. நான் பேசுகிறதே அவருக்கு புரியலை. சொல்கிறாரு, ஐயா இன்னைக்கு நான் கைப்பிரதி கொடுப்பேன் ஐயா, தாமதிச்சிடாதீங்க ஐயா, எனக்கு அனுப்பிடுங்க ஐயா. இதே நம்ம சர்ச்சில் நம்ம கூட ஒரு ஐயா ஒருத்தர் ஊழியத்தில் என கூட வந்துட்டு இருந்தார். இப்போ பலவீனப்பட்டுட்டாரு. ரிட்டையர்டு ஹச்சமாக்க கவர்மெண்ட் ஹச்சம். இந்த மனுஷன் வீதி வீதியாக போய் கைப்பிரதி கொடுப்பார். மார்த்தாண்டத்தில் போய் நின்று கைப்பிரதி எத்தனையோ முறை சட்டையை பிடிச்சி இழுத்து தரன்னு வெட்டு மணியில் இழுத்து கொண்டு போட்டாங்க. அங்கே இருந்து இழுத்து இங்கே கொண்டு போடுவாங்க. அந்த ஜங்ஷன்ல நின்று டிராக்டர் கொடுப்பார். பிள்ளைகள் குடும்பமா யூஎஸ்ல இருக்காங்க, குடும்பமா அமெரிக்காவில் இருக்காங்க. கர்த்தர் என்ன நம்புறாரு ஐயா. நாங்களே சொன்னோம், சார் இனி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நாங்களே சொன்னோம். அவருக்குள்ள இருந்தன எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம், எனக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்து நான் பயன்படுத்தி தான் ஆகணும். இன்னைக்கு நான் அதை பேசும்போது நீங்க எல்லாரும் உள்ளத்தில் நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்த கொஞ்சம் கண்ணுக்கு முன்னால கொண்டு வாருங்க. பாடுறது, ஜெபிக்கிறது, தரப்பில் நிற்கிறது எல்லாம் கர்த்தர் கொடுத்த தாளந்துகள். ஊழியம் செய்கிறது கர்த்தர் கொடுத்த தாளந்து. சண்டே கிளாஸ் கர்த்தர் கொடுத்த தாளந்து. விபிஎஸ் நடத்துறது கர்த்தர் கொடுத்த தாளந்து. எனக்கு தாளந்து இருக்கு பாஸ்டர், எனக்கு பயன்படணும்னு ஆசை, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. தயவு செஞ்சு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களை பயன்படுத்துகிற ஏதோ ஒரு பார்ட்டியில் பயன்படுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். எங்க கண்ணுக்கு முன்னால் ஆண்டவர் தாளந்து உள்ளவர்களை கொண்டு வருவாரே. ஆனால் நாங்கள் ஏன் தெரியுமா, இந்த சின்ன வயசுல பிள்ளைகளை ஃபீஸ் கொடுத்து கிளாஸ் நடத்தி வாத்தியாரை கொண்டு வந்து அது பாருங்க, சார்கிட்ட கேட்டு பாருங்க, நாங்க தான் கையில இருந்து போடுறோம். எக்ஸ்ட்ராவா கையில இருந்து போட்டு தான் வருகிற ஆசிரியருக்கு நாங்க காசு ஃபீஸை கொடுக்கிறோம். என்னாலும் இருக்கிறதுல அதையும் கூட நம்ம செய்வோமே. எங்க பிள்ளைகள் தாளந்துள்ளவங்களை வளரட்டுமே, எங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற தாளந்து வெளிப்படட்டுமே, எங்க பிள்ளைகள் பயன்படட்டுமே, உள்ளுக்குள்ள கிடக்கிற வெளியே வரட்டுமே.
எதுக்கு கொயர் பிள்ளைகளை கொண்டு விட்டு நாங்கள் இது பண்ணுறோம்? பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற தாளந்து வெளியே வரட்டுமே, சின்ன வயதில் அவர்கள் பயன்படட்டுமே. இன்னைக்கு பாடுகிறவர்கள் நாளைக்கு பாடல் ஆசிரியர்களாக மாறட்டுமே, புதிதாக பாடல்கள் இயற்றுகிறவர்களாய் மாறட்டுமே. ஏதோ ஒன்று இன்றைக்கு ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த காலத்தில் ஜனத்தை தொடுவதற்கு, இந்த காலத்து பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துவதற்கு, இந்த காலத்து சபைகளுக்குள்ளே மறுரூபத்தை கொண்டு வருவதற்கு, இந்த காலத்தில் தேசத்தை சந்திப்பதற்கு, இந்த காலத்தில் ஜெபிப்பதற்கு தேவையான தாளந்து உள்ளவர்களை இந்த காலத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், நம்ம நினைக்கிறோம் அவங்க உலகத்தில் உள்ளவங்க தாளந்து. நோ, கிடையாதுங்க, கிடையாதுங்க. ஒரு காலத்தில் என்ன தெரியுமா நினைச்சாங்க? மியூசிக்னு சொன்னாலே சினிமாவுக்கு தான் மியூசிக்னு நினைச்சாங்க. இன்றைக்கு நல்ல மியூசிக் சிஸ்டம் சினிமா துறையை விட கிறிஸ்தவ சபைகளில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்? இசை நான் நம்புறேன் தேவனுக்குரியது. சாத்தான் தான் கொண்டு போனானே தவிர பரலோகத்தில் அவங்க இசைச்சு பாடிக்கிட்டு இருந்தாங்க. கர்த்தருக்குரியது. நம்முடைய பிள்ளைகள் தாளந்துகள் உள்ளவர்களாக வளர்ந்து வருவார்களாக. எல்லா இசை கருவிகளும் நம்ம சபை மேடையில் இருக்கட்டுமே சுவிநாமத்தினால. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக பயன்படட்டும். பாடல்கள் எழுதுகிறவர்கள் இதற்குள்ளே எழும்பட்டும். புத்தகத்தை எழுதுகிறவர்கள் எழும்பட்டும். சிறு கதைகளை எழுதி கதை சொல்றதுன்னா எழுதுங்க. நீங்க அதை எழுதுங்க. உங்களுக்குள்ள வர்ற தாட்டுகளை எழுதுங்க. அது நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கு ஏதோ ஒரு கதை மூலமாக இயேசுவின் அன்பு உங்க பிள்ளைகளுக்கு இருதயத்தில் போடுவதாக இருக்கலாம். அது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்து. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் கல்யாணத்துக்கு முன்னால நல்லா பாடுவேன், கல்யாணத்துக்கு பிறகு என்னாச்சோ? தொண்டையில் போச்சா? கல்யாணத்துக்கு முன்னால நான் நல்லா ஊழியம் செஞ்சேன், இப்போ அது பிள்ளைகளெல்லாம் உண்டு இல்லையா? ஊழியம் எல்லாம் 2 பிள்ளைகளுக்கு தான். தாளந்துகளை புதைச்சிடாதீங்க. தாளந்துகளை பயன்படுத்துவதற்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார். ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். தாளந்துகளை புதைச்சி வச்சவனை நீங்கள் வீட்டில் போய் இந்த இதை வாசித்து பாருங்க. எவ்வளோ கடுமையாக திட்டுறாரு தெரியுமா? கடுமையாக திட்டுறாரு. சோம்பல் உள்ளவன் திட்டுறது மட்டும் இல்லை, அவன் நீ போப்பா புறமானங்களுக்கு போய் என் கண்ணுக்கு முன்னால் அது கொண்டு போயிட்ட ஒன்றை போய் நம்பன பாரு, உனக்கு போய் எவ்வளோ விலையேறப்பட்ட கொடுத்தோம் பாருன்னு சொல்லி. நம்ம இன்னைக்கு நிறைய நேரத்தில் தாளந்தை பயன்படுத்தாத காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு கொடுத்ததை எனக்கு தரல, அதாகும் பிரச்சனை. அவனுக்கு 5, அவனுக்கு 2, எனக்கு 1 இல்லையா? எனக்கு 2 தரம்ப நான் பார்த்துக்கலான்னு இல்லைங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்ததை பயன்படுத்துவோம். நமக்கு கொடுத்ததை பயன்படுத்துவோம். சகோதரிகளை நான் உற்சாகப்படுத்தினேன். சகோதரிகளை ஊழியத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துறேங்க சிஸ்டர். பாஸ்டர் எனக்கு யாருக்காவது 4 பேருக்கு போய் கைப்பிரதி கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வாங்க. வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு ஏரியாவை காட்டி நான் கொண்டு அனுப்புகிறேன். நீங்கள் போய் ஊழியத்தை செய்ய ஆரம்பிங்க. பாஸ்டர் எனக்கு தேசத்துக்காக ஜெபிக்கணுங்கிற ஒரு பாரம் இருக்கு பாஸ்டர், நீங்கள் வாங்க ஜெபிக்கணும்னு உள்ள ஒரு குரூப்பை நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். சேர்ந்து ஜெபிங்க. வாரத்தில் ஒரு நாள் நேரத்தை நான் உங்களுக்கு ஒதுக்கி கொடுக்குறேன். ஸ்பீக்கர் ரெடி, எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்றும் உங்களுக்கு முடியலையா பாஸ்டர்? எங்கள் ஏரியாவில் மாதத்தில் ஒரு கூட்டம் நீங்களாவது வந்து நடத்துங்க. சிலரை ஆண்டவர் அதுக்காக தான் வச்சிருப்பாரு. எல்லாம் உங்களுக்கு ஒழுங்குபடுத்த முடியும். ஒரு சின்ன ஒரு பொண்ணு நாகமான அந்த நாட்டுக்கு நேரம் நடத்துனது எனக்கு சுகாக்க முடியாது ஐயா, ஆனால் அங்கே போனால் அவர் சுகாக்குவார்னு சொல்லி கை காமிச்சு விட்டா தெரியுமா? சிலர் கை காமிச்சு விட்டுறலாம். இங்கே செய்யுங்க ஐயா, எங்கள் கிட்ட இடம் இருக்கு ஐயா,
நீங்கள் எனக்கு 10 காசு தர வேண்டாம், நாங்கள் பார்க்குறோம். ஒரு கூட்டத்தை, மாதத்தில் ஒரு கூட்டத்தை நான் எங்கள் செலவில் வந்து நாங்கள் நடத்துகிறோம். எப்படியாவது கர்த்தர் நம்மளை நம்புறாருங்க. கர்த்தர் நம்மளை நம்புறாருங்க. கர்த்தர் நம்மளை நம்புறாருங்க. அந்த 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது, என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை. நீங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை. என்னை நம்பியவர், என்னை தந்த பொறுப்பதனை காத்துக்கொள்வே. என் அன்பு சபையே, என்ன நீர் நம்புகிறதற்காக நன்றின்னு எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. என்ன நீங்கள் நம்புறதற்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு தந்த தாளந்துகளுக்காக நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தந்த தாளந்துகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அந்த வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க பார்க்கலாம். எவ்வளோ உயர்த்தணுமோ அவ்வளோ உயர்த்தி பிடிங்க பார்க்கலாம். நான் இயேசுவின் நாமத்தினால இதா கரம் உயர்த்தி இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இதா கை உயர்த்தி இருக்கிற இந்த ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் இவர்களை பயன்படுத்துவீராக. இவர்களுக்கு இருக்கிற தாளந்துகள் என்ன என்பதை அறிவதற்கு இவருடைய கண்களை ஆண்டவர் திறப்பீராக. இவர்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் யாரும் புதைச்சு வைக்க கூடாது ஆண்டவரே. அத்தனை பேரும் பயன்படுத்தணும் ஆண்டவரே. அத்தனை பேரும் பயன்படுத்தணும் ஆண்டவரே. அதற்காக இவர்கள் கரத்தை நீங்க பிடிப்பீராக. இவர்களை நம்பி கொடுத்த அத்தனை தாளந்துகளையும் ஆண்டவரே 2 மடங்காக பயன்படுத்த ஆண்டவரே. 2 மடங்காக பெருக பண்ண ஆண்டவரே. இதுதான் கடைசி காலம். இந்த காலம் தான் பயன்படுத்துகிற காலம். இதுதான் நாங்க உபயோகப்படுகிற காலம். இதுதான் சரியான தருணம். இந்த காலத்தில் நாங்க மௌனமா இருக்க கூடாது. இந்த காலத்தில் நாங்க பயன்படணும். இந்த காலத்தை நாங்க பிரயோஜனப்படுத்தணும். எல்லாரும் பயன்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிலரை பார்த்துருக்கீங்களா? சிலருக்குள்ள ஒரு பெரிய ஒரு கிருபையாக்கம். எந்த மனுஷனையும் டக்குன்னு தூக்கிடுவாங்க. டக்குன்னு பேசி அப்படியே ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க. 10 நிமிஷம் பேசினா போதும், ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். 10 நிமிஷம் பேசினா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. நீங்கள் அழகாக அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிடுங்க. இனியும் தாமதிக்கவே செஞ்சிடாதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு அவர்களை ராஜ்யத்தில் கூட்டிட்டு வருவதற்கு விருப்பமுடையவராக இருக்கிறார். ராஜ்யத்தில் கொண்டு வருவதற்கு திட்டமுடையவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தந்த தாளந்துகள் ஒருவர் கூட புதைச்சே வச்சிடக்கூடாது. எல்லாரும் தாளந்துகளை கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த வாரத்தில் கர்த்தர் ஏதோ சொப்பனங்கள் மூலமாகவோ ஏதோ தரிசனங்கள் மூலமாகவோ கர்த்தர் உங்களுக்கு வெளியே கொண்டு வருவதற்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. திட்டங்களை தருவாராக. ஹல்லேலூயா. ஊழியத்தில் பயன்படுங்க. ஊழியத்தில் பயன்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கூட சொல்லி முடிக்கட்டுமா? ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 21வது அதிகாரத்தை முதல்ல நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர்களாக இருங்கள். 2 தாளந்துகளை பயன்படுத்துங்கள். 3 லூக்கா 21வது அதிகாரம் 28வது வசனம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை, நான் இப்படி சொல்லுகிறேன், இதில் 3 காரியம் சொல்லலாம், ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். நிமிர்ந்து பாருங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நிமிர்ந்து பார்க்குறேன்னா எப்படியோ? நிமிர்ந்து ஒன்று பார்த்து காட்டுங்க பார்க்கலாம். நிமிர்ந்து பாருங்கள். ஒருக்கா கூட சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நிமிர்ந்து பாருங்கள். நான் இப்படி நிமிர்ந்து பார்க்குறேன்னு சொன்னால்
எனக்கு இங்கே கிட்டே இருக்கிறது ஒன்றும் தெரியல. சரிதானே இல்லையா? ஆண்டவர் சொன்னார், என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, நீ கிட்ட பார்த்தாச்சுன்னா இவன் என்ன சொன்னா, இவன் என்ன சொன்னான், இவன் நுள்ளுனான், இவன் சவுட்டுனான், இவன் அடிச்சான், இவன் பேசினான். இதெல்லாம் கேட்டு கேட்டு இனி என்ன நுள்ளுவியா, இனி என்ன அடிப்பியா, இனி என்ன திட்டுவியா, இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டே இருக்கணும். நிமிர்ந்து பார்த்தா இங்க பக்கத்தில் இருக்கிறது ஒன்றும் எனக்கு தெரியாது, மேலே இருக்கிற ராஜ்யம் எனக்கு தெரியும். என் கர்த்தர் என்ன சேர்த்து கொள்ள வரப்போகிறார்னு தெரியும். அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதுன்னு தெரியும். இன்னைக்கு சிலரை பார்த்துருக்கீங்களா? பலர் உண்டு, சிலருக்கு பிரச்சனை இல்லாதது போல நடப்பாங்க. சிலருக்கு தலைக்கு மேலே பிரச்சனை உண்டு, பிரச்சனையே இல்லாதது போல நடப்பாங்க. சிலருக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆனா பிரச்சனையை போல நடப்பாங்க. உண்மையிலேயே நான் எல்லாம் நினைப்பேன், நாங்க பல நேரத்தில் நினைப்போம், சிலரெல்லாம் இத்தனையோண்டு இருக்கும், அதை பெரிய பிரச்சனையாக்கி நம்மகிட்ட கொண்டு வரதை பார்த்தாச்சுன்னா, தெய்வமே அப்போ எனக்கு பிரச்சனை எல்லாம் இவங்க என்னன்னு சொல்லுவாங்களோ. நான் அடிக்கடி நினைப்பேன், எனக்கு உண்மையை சொல்லுங்க, எனக்கு வந்த பிரச்சனை இல்லை, எனக்கு வயசில் இன்னொருத்தனை வந்துடுன்னு அவன் இன்னைக்கு ஜீவனோட ஒன்று இருக்க மாட்டான், தூக்கு மாட்டி என்னையோ போயிருப்பான். எனக்கு வயசில் எனக்கு வந்த பிரச்சனையை போல வேற ஒருத்தருக்கு வந்துட்டுன்னு சொன்னான், அதுவும் கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லாத ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னு சொன்னான், நிற்க மாட்டான். திராணிக்குமே சோதித்தீடா தாங்கீட பலனளிப்பா, திராணிக்குமே சோதித்தீடா தாங்கீட. எனக்கு ஒண்ணுக்கு பதில் சொல்றது கிடையாது. அவங்க உங்களை பற்றி என்ன சொன்னாங்க, இப்ப என்ன சொன்னாங்கன்னு கேட்கறேன் கிடையாது. ஒன்னு நல்லா சொல்லியிருப்பாங்க, அல்ல பொல்லா சொல்லியிருப்பாங்க, நமக்கு என்னது? அவங்களுக்கு இருக்கிற நாக்கையும் உபயோகப்படுத்தண்டாமா? அது அவங்க இப்படி. நாங்க நிமிர்ந்து பார்க்கிற கிருபையை மட்டும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. நம்ம பல நேரத்தில் இன்னைக்கு ஏன் தெரியுமா பாரம் ஆண்டவரு, எனக்கு வார வேதனை எனக்கு சத்துருக்கு கூட வரக்கூடாது. சிலர் சொல்ற பார்த்து, எனக்கு இப்போ நான் படிய கஷ்டம் பாஸ்டரே, உங்களுக்கு ஒன்றும் வரக்கூடாதுன்னு. ஐயா நிமிர்ந்து பார்த்துருங்க சார், மேலே கொஞ்சம் தலையை உயர்த்தி பார்த்துருங்க, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க, இதெல்லாம் எனக்கு சத்துருன்னு நினச்சிக்கிடுங்க, இதெல்லாம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எனக்கு வேதனை தான் நினச்சிக்கிடுங்க, இதெல்லாம் எனக்கு நெருக்கம் தான் நினச்சிக்கிடுங்க, இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினச்சிக்கிடுங்க. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே அல்ல. பவுல பாருங்க, இங்க பார்த்தா எவ்வளோ பெரிய பட்டயம், நாளைக்கு தலையை வெட்ட போறான், தலையை வெட்ட போறாங்க. தலையை வெட்ட போறவரு 2 தீமோத்தேயுக்கு நிருபத்தை எழுதுறாரு. ஒரு இடத்துல என் தலை வேதனை இல்லாமல் துண்டாகணும்னு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள்னு சொன்னாரா? இல்லை. அவருக்கு இப்போ இங்கே கீழே பார்க்கல, நிமிர்ந்து பார்த்தனால சொல்றாரு, நீதியின் கிரீடம் எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதுன்னு. பக்கத்தில் பார்த்தா தன் பிரச்சனை பெருசாக தெரிஞ்சிருக்கும், நிமிர்ந்து பார்த்ததுனால கிரீடங்கள் அவருடைய கண்ணுக்கு தெரிகிறது. என் ஆண்டவர் நமக்காக கிரீடங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாருங்க, கிரீடங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாருங்க. கர்த்தர் நமக்காக கிரீடங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மகிமையின் கிரீடம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, நீதியின் கிரீடம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார், வாடாத கிரீடத்தை வைத்திருக்கிறார், அழியாத கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த மகிமையை பார்ப்பதற்கு நிமிர்ந்து பார்த்தாதாங்க தெரியும். நமக்கு என்ன தெரியுது கண்ணுக்கு? நாளைக்கு என்ன மீன் வாங்கலாம், நாளைக்கு கறி நடக்குமா,
நாளைக்கு என்ன கூட்டு வைக்கலாம். எத்தனை காலம் இதே யோசித்து நடக்காமலாம் இருந்து நினைச்சதை விட நடந்து இல்லையா? இனியாவது கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. நேற்றைக்கு நடந்து இல்லையா? முந்தானத்து நடந்து இல்லையா? நாளைக்கு நடக்கும், இன்னைக்கு நடக்கும். கிட்டையே பார்த்து அதுக்காக மார்பில் அடித்து வருத்தம் பசிதாகம் இதெல்லாம் நம்ம பார்த்து கண்ணீர் அடித்து. இதை பார்க்காதீங்க. கர்த்தர் மகிமை நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாருங்க. எது தெரியுமா? ஒரு தேவ பிள்ளை தேற்றுற காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துடைய பிரச்சனை அல்ல, இந்த உலகத்துடைய நிந்தனை அல்ல. நிமிர்ந்து பாருங்கள், தலைகளை உயர்த்தி பாருங்கள். இனி அடுத்ததா தலையை ஏறெடுத்து பார்த்தா என்ன தெரியும்னா, யோவான் 4 இயேசு சொன்னார், விளைநிலம் அறுப்புக்கு தயாராக இருக்கிறதுன்னு சொன்னார். தலைகளை உயர்த்தி பாருங்க, அங்க அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறது. எனக்கு என்ன ஓடணும் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. என்ன தெரியுமா? ஓடிக்கிட்டே இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் சாயங்காலத்தில் கிளம்பி நாளைக்கு தர்மபுரியில் போய் அடுத்து மத்தினா கிளம்பி திரும்ப வருவேன். நான் ஏறக்குறைய போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் அங்கே எல்லாம் போய் ஏற்றோம் ஒரு 1400 கிலோமீட்டரு. எவ்வளோ பிரயாசம், எவ்வளோ ட்ராவல், எவ்வளோ பெட்ரோல் செலவு, எவ்வளோ. அதுக்கு மேலேயும் அங்கே போகிறதில் ஒரு ஆத்மா கிடச்சின்னு வச்சுக்கோமே, இவ்வளவு பிரயாசத்துக்குரிய பிரதிபலன் ஆண்டவர் அங்கே தருவார். கேட்டீங்களா? இங்க பிரயாசம் தானா? பிரயாசம் தான். கஷ்டம் தானா? கஷ்டம் தான். செலவு தானா? செலவு தான். சரீரம் சொல்லும் ரொம்ப இனி இந்த வாரத்தில் ஓட வேண்டியது இருக்குது, நல்லா முதுக நீட்டிட்டு கடந்து ஓடுறாங்க. நான் ஆவி சொல்லும் இதுதான் கடைசி காலம், உனக்கு கண்ணுக்கு அடையாளம் தெரியுது இல்லையா? இனி கிரீடங்களை வாங்கணாப்பா, மகிமை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதாப்பா. எனக்கு பேதுரு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் பேதுரு. அவருடைய ஊழியங்கள் ரொம்ப அப்போஸ்தல நடபடிகளில் இல்லாவிட்டாலும், ஏன்னு சொன்னா அப்போஸ்தல நடபடிகளை எழுதினவர் லூக்கா. இவர் கடைசி வரைக்கும் பவுலுக்கு கூட இருந்தார். பேதுருக்கு ஊழியத்தில் கடைசியில் என்ன தெரியுமா? அவருக்கு லாஸ்ட் அந்த ரவுண்ட் ஓட்டம் இருக்கு தெரியுமா? லாஸ்ட் ரவுண்ட் ஓட்டத்தில் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டார். என்னன்னா லாஸ்ட் ரவுண்டு ஓட்டத்தில் ஓடி 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 கடைசியில் டேய் இந்த பெருக்கல் எக்ஸ் வடிவிலையான சிலுவையில் ஒன்று அறைய போகிறோன்னு சொல்கிறதான நேரத்தில் நேர போய் பார்த்தாரு. இதுலையா என்ன அறையிறீங்க? ஆமாம், என் இயேசுவை நேர சிலுவையில் அடித்தாங்க, என்னை நேர விடுறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, என்னை பிடிச்சி தலைகளை அடிங்கன்னு சொல்லிட்டார். என்னை பிடிச்சி தலைகளை அடிச்சிருங்க. சிலுவையில் நிற்கிற ஒரு மனுஷனுக்கு தண்ணி தாகம் வரும் பாருங்க. நம்முடைய ரட்சகர் கூட தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். கடைசி நேரத்தில் தலைகளை நிற்கிறவன் தண்ணி குடிக்கிறது கூட மனசு இல்லாமல், இங்கே என் சரீரம் தொங்கும் அப்பா, இங்கே என் உயிர் துடிக்கும் அப்பா, ஆனால் என் ஆத்மாவுக்காக பரலோகம் எழும்பி நிற்கும் அப்பா. எனக்காக ஓடினவன் வர்றான், எனக்காக ஜீவனை கொடுத்தவன் வர்றான், எனக்காக ரத்தம் சிந்தனவன் வர்றான். பிதாவும் கர்த்தராக இயேசுவும் எழுந்து நின்று பரலோகமே வா என்று வரவேற்கிற நிமிர்ந்து பார்த்துட்டாரு. அதை பார்த்துட்டாருங்க. அங்க பார்க்கிற கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. பக்கத்துல பார்த்தா என்ன தெரியும்? இதுலயா அண்ணா நீயா என்ன அடிக்க போற? அண்ணா நீங்களா எங்களை அடிக்க போறீங்க? வலிக்குமா? நேற்றைக்கு அடிச்சவன் என்ன சொன்னான்? ஏசுவ குத்துனா போல குத்துவீங்களா? தலையில கிரீடத்தை வைப்பீங்களா? ஒண்ணும் கேட்கல. அடி இன்னும் அடிக்காலியா? தூக்கி மாட்டலையடா, சீக்கிரம் செய்யுங்கடா. நான் எனக்கு அங்க ராஜ்யத்துல எல்லாம் ரெடியா ஆயாச்சடா, எனக்கு அங்க எல்லாம் ரெடியா இருக்கப்பா. ஒரு தேவ சபையை நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. என் கர்த்தர் அங்கே எல்லாம் ஆயத்தப்படுத்தி 2 கைகளை உயர்த்தி வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?